மீனவர்கள் கைதானதை கண்டித்து திமுக எம்பி கனிமொழி தலைமையில் ராமேஸ்வரத்தில் ஆர்ப்பாட்டம். இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தல். மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு நடத்தியதை கண்டித்து காரைக்காலில் வாகன பேரணி. 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்பு. மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கம். சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை 2ஆம் கட்டமாக திருப்பி அனுப்பிய அமெரிக்கா. விமானத்தில் அமிர்தசரஸ் வந்து இறங்கி 116 பேரை பாதுகாப்பாக அழைத்து சென்ற காவல்துறை. வார விடுமுறை நாளான இன்று தொட்டபெட்டா மலை சிகரத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்து செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து உற்சாகம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பில்லமங்கலத்தில் பட்டத்தான் கண்மாயில் மீன்பிடி திருவிழா கொண்டாட்டம். ஜிலேபி, விரால், கெண்டை, ஐரை உள்ளிட்ட மீன்களை பிடித்து பொதுமக்கள் உற்சாகம். கோவையில் 9வது வாரமாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. மெய்சிலிர்க்க செய்த பாரம்பரிய கலைகள். அரூர் அருகே வளர்ப்பு நாய் கடித்ததில் 15 பேர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதி. வளர்ப்பு நாய் மற்றும் தெருநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. சென்னை மணலி அருகே பயோகேஸ் உற்பத்தி ஆலையில் பாய்லர் வெடித்த விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. காற்றில் வாயு பரவியதால் சுவாசிப்பதில் சிரமம் உள்ளதாக மக்கள் புகார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே புகழ்பெற்ற 6ஆம் ஆண்டு அழகுமணி ஜல்லிக்கட்டு போட்டி களை கட்டியது. சீறி பாய்ந்த காளைகளை வீரத்துடன் அடக்கிய மாடுபிடி வீரர்கள். விபத்தில் சிக்கியதாக வெளியான தகவலுக்கு நடிகர் யோகி பாபு மறுப்பு. தாம் நலமுடன் இருப்பதாக சமூக வலைதளத்தில் பதிவு. தமிழ்நாட்டிற்கு 1967ஆம் ஆண்டு முதல் அண்ணா அறிவித்த இருமொழி கொள்கையே போதும். இன்டர்நேஷனல் லாங்குவேஜாக ஆங்கிலம் இருக்கும்போது வேறு மொழி தேவையில்லை என அமைச்சர் பொன்முடி கருத்து. நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் இப்பல்ல 1967 அண்ணா வந்ததிலிருந்து இருமொழி கொள்கை என்பது தமிழகத்தினுடைய கொள்கையாக இருக்கிறது. நான் அதற்கு பல்வேறு இடங்களிலே உதாரணங்களை சொல்லியிருக்கிறேன். இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலம் ஒன்று இருக்கிற பொழுது நமக்கு வேறு மொழி தேவையில்லை. முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்களின் பேரன்கள் படிக்கும் பள்ளிகளில் மும்மொழிகளை படிக்கலாம். எங்கள் வீட்டு குழந்தைகள் பயிலும் அரசு பள்ளிகளில் மும்மொழிகள் கற்பிக்க கூடாதா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கையை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. எந்தவொரு காரணத்தை காட்டியும் மாணவர்களுக்கு சேர வேண்டிய நிதி தடைபடக்கூடாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். மத்திய அரசை எதிர்த்தால் இடி, ஐடி ரெய்டு வரும் என்று ஆட்சியாளர்கள் பயப்படுகின்றனர். தங்கள் கைகளில் கரைப்படைந்திருப்பதால் தான் நம்மை ஆள்வோரால் மத்திய அரசை எதிர்க்க முடியவில்லை என சீமான் பேட்டி. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 329 கன அடியாக அதிகரிப்பு. குடிநீர் தேவைக்கு வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் நீர்மட்டம் 110 அடியாக சரிவு. தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை சீண்டுவதற்கு சமம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எச்சரிக்கை. நிதி உரிமையை கேட்பதாகவும் தலைக்கணம் காட்ட வேண்டாம் என மத்திய அரசுக்கு கண்டனம். மும்மொழி கொள்கையை வழிய திணிப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம். தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பது பாசிச அணுகுமுறை என்று குற்றச்சாட்டு. ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். இந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும் மத்திய அரசின் திட்டங்களை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று திமுக எம்பி கனிமொழி திட்டவட்டம்.
பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. மாநில பிரச்சினைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டாமா, எங்கே சென்று பதுங்கியுள்ளார் இபிஎஸ் என அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி. தமிழ்நாட்டு உரிமைகளில் அக்கறை கொண்ட அனைவரும் மத்திய அரசின் தடித்தனத்தை எதிர்த்து வருவதாகவும் பதிவு. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்களை அரசியலாக்க வேண்டாம் என்று பாஜக மூத்த தலைவர் குஷ்பு வலியுறுத்தல். பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுக்க தனிக்குழு அமைத்து தீர்வு காண தமிழக அரசுக்கு கோரிக்கை. நான் சொல்றேன், பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட்டோ இந்த மாதிரி பாலியல் கொடுமைகள் இருக்கும்போது கட்சி ரீதியாக பார்க்கணும். பெண்களுடைய குரல்கள் கேட்கணும்னா எல்லா கட்சியில இருந்து பெண்கள் கூப்பிட்டு ஒரு கமிட்டி உட்கார வச்சுட்டு, ஏன்னா இது பெண்கள் சம்மந்தப்பட்டது, உங்களுடைய அரசியல் சம்மந்தப்பட்டது, உங்களுடைய பர்டிகுலர் கட்சி சம்மந்தப்பட்டது, உங்க ஆட்சி சம்மந்தப்பட்டது கிடையாது. திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள டீ கடையில் வெடிபொருள் வெடித்து விபத்து. கடையில் இருந்த பொருட்கள் சேதம், காவல்துறையினர் தீவிர விசாரணை. சென்னையில் நடந்த திமுக அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டி. பேட்டிங் மற்றும் பந்து வீசி அசத்திய மேயர் பிரியா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.